வணக்கம். உங்களின் பலரும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்கான 2026ஆம் ஆண்டின் விரிவான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த சில வருஷமா நீங்க சந்திச்ச குழப்பங்கள், தடைகள் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு எப்படி ஒரு நிலையான முன்னேற்றத்தை நோக்கி போக போறீங்கன்றதுக்கான ரோட் மேப் தான் இந்த அலசல். நீங்க மிதுன ராசினா இந்த வருஷம் உங்களுக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க. சரி, நேரத்தை வீணாக்காம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வருவோம். கடந்த சில வருஷங்களா நீங்க பட்ட கஷ்டங்களையும் இந்த 2026ஐயும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ஒரு தேக்க நிலை இருந்திருக்கலாம், அடுத்தது என்ன நடக்கும் தெரியாத ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ஒரு நல்ல செய்தி. இந்த 2026 அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. உங்களுக்கு ஒரு சூப்பரான தெளிவையும் முன்பை விட ஸ்ட்ராங்கான பணப்புழக்கத்தையும் படிப்படியான வெற்றியையும் இது தரப்போகுது. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் தாங்க. இந்த அலசல்ல நாம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். 2026 ஒரு முன்னேற்றத்தின் ஆண்டு. உங்களின் பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சி, காதல் மற்றும் குடும்பம், ஆரோக்கியம் மற்றும் கல்வி, கடைசியா ஒட்டுமொத்த பலன்கள். இந்த வருஷம் உங்களுக்கு என்ன காத்திருக்குன்னு ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். பகுதி 1, 2026 ஒரு முன்னேற்றத்தின் ஆண்டு, 2 பாகங்கள். இந்த வருஷத்தை நாம 2 சரிபாதியா பிரிக்கலாம். இந்த வருஷத்தோட காலகட்டத்தை எடுத்துக்கிட்டா இது ஒரு கதையோட 2 பாகங்கள் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். 2026 ஆண்டோட தொடக்கம் உங்களோட பொறுமையையும் உழைப்பையும் கொஞ்சம் சோதிக்கும். ஆனா ஜூன் மாசம் அதுதான் உங்களோட மிகப்பெரிய திருப்புமுனை. அந்த ஆரம்பக்கட்ட பிரஷரை நீங்க தாண்டிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு கிடைக்க போற பலன்களும் வெற்றியும் வாவ், உங்க பயணம் ரொம்ப சுமூகமா போக தொடங்கிடும். பகுதி 2, தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. அழுத்தம் முதல் பதவி உயர்வு வரை அந்த ஆரம்பக்கட்ட வேலைப்பொழு எப்படி உங்க கேரியரையும் பேங்க் பேலன்ஸையும் மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். நீங்க ஐடி, தகவல் தொடர்பு, சேல்ஸ், ரைட்டிங், மீடியா இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே பேச்சு திறமை அதிகம் இல்லையா? அதனால இந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு குறிப்பா ஜூன் மாசத்துக்கு பிறகு நீங்க வேலை மாற நினைச்சா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயம். வருஷத்தோட ஆரம்பத்துல வர்ற அதிகப்படியான வேலைப்பழுவை நினைச்சு சலிச்சுக்காதீங்க. அது ஒரு தண்டனை கிடையாது. சொல்லப்போனா அந்த கடின உழைப்பு தான் உங்களுக்கு புதிய பொறுப்புகளையும் ப்ரொமோஷனையும் உங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் வாங்கி தரப்போற இன்ஜின். உங்க உழைப்பு கண்டிப்பா வீண் போகாது. ஆனா பணப்புழக்கம் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க. குறுக்கு வழிகளில் போறது, உடனே பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஃபாஸ்ட் மணி ஐடியாக்கள்ல இறங்குறது, எமோஷனல் ஆகி முதலீடு பண்றது, இது எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா தவிர்த்தாகணும். மிதுன ராசிக்கே உரிய அந்த அவசர புத்தியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா வருஷத்தோட பிற்பகுதியில உங்க சேமிப்பு கணிசமா உயர்றதை நீங்க கண்முன்னாடியே பார்க்கலாம். பகுதி 3, காதல், திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. முதலில் பொறுமை, பிறகு அமைதி. உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இந்த பொறுமை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப தெளிவா பிளான் பண்ணலாம். பாதியில நீங்க எந்த அளவுக்கு கடுமையான பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 2ஆம் பாதியில கல்யாண பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்துல நிம்மதியோ தானா தேடி வரும். பாதியில பொறுமை காத்தா 2ஆம் பாதியில உங்களுக்கான அமைதியும் சந்தோஷமும் கேரண்டி. ஏற்கனவே கல்யாணமானவங்களுக்கு இது ரொம்ப நல்ல செய்தி. கடந்த காலங்கள்ல உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்த சலசலப்புகள் எல்லாம் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒரு வலுவான புரிதலும் எமோஷனல் பேலன்ஸும் உருவாகும். குழந்தைங்க விஷயத்திலையும் குடும்ப அமைதியிலையும் ரொம்ப பாசிட்டிவான மாற்றங்களை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். பகுதி 4, கல்வி மற்றும் உடல்நலம், உங்களின் உள்ளுலகம். சரி, வெளியுலகத்தை விட்டுட்டு உங்க மனசு, உடம்பு, படிப்பு இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான அப்பாரமான வருஷம் அது. உங்களோட ஃபோக்கஸ், அதாவது கவனிக்கும் திறன் இந்த வருஷம் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க போகுது. போட்டித் தேர்வுகளா இருக்கட்டும், தகவல் தொடர்பு சார்ந்த படிப்புகளா இருக்கட்டும், உயர்கல்வியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க அடிச்சு தூக்கலாம். ஆனா நினைப்புல வச்சுக்கோங்க, இந்த வெற்றிக்கு உங்க தொடர் முயற்சியும் ஒழுக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிதுன ராசிக்காரங்கனாலே தகவல்களை தேர்றதுலயும் சிந்திக்கிறதுலயும் கில்லாடிகள். ஆனா அந்த ஓவர் திங்கிங் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த வருஷம் உங்களோட மிகப்பெரிய எதிரி. எதையும் தேவைக்கு அதிகமா போட்டு குழப்பிக்கிட்டீங்கன்னா அது நேரடியா உங்களுக்கு மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. நல்ல வேலையா உங்களோட ஆரோக்கியத்தை ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். சரியான தூக்கம், நேரத்துக்கு சாப்பாடு, மன அழுத்தத்தை குறைக்கும் தியானம் மாதிரி பயிற்சிகள், அப்புறம் ஒரு சீரான தினசரி ரொட்டீன். இந்த 4 அடிப்படை விஷயங்களை நீங்க சரியா ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க உடம்பும் மனசும் இந்த வருஷம் முழுக்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பகுதி 5, 2026 ஒட்டுமொத்த பலன், உணர்வுபூர்வ முதிர்ச்சி. இந்த வருஷத்தோட முழுமையான பிக்சர் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்தா இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 4 பிரம்மாண்டமான தூண்டுகளை கொண்டிருக்கு. பொருளாதார முன்னேற்றம், சிறப்பான தொழில் வளர்ச்சி, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிற எமோஷனல் மெச்சூரிட்டி மற்றும் ஒரு நிலையான முன்னேற்றம். கடந்த காலங்கள்ல நீங்க உணர்ந்த அந்த தேக்க நிலை இனி முற்றிலுமா உங்களை விட்டு போயிடும்.
அப்போ உங்களுக்கான ஒட்டுமொத்த வியூகம் என்னவா இருக்கணும்? ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொறுமையாவும் ஒழுக்கத்தோடும் அந்த வேலைப்பளுவை சமாளிச்சு உழைக்கணும். அப்படி அந்த உழைப்ப போட்டுட்டீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு பிறகு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமா மாறி ஒரு நிலையான வெற்றியை உங்க கையில கொண்டு வந்து கொடுக்கும். சோ ஃபைனலா நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். நீங்க இவ்ளோ காலமா எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தெளிவை 2026 உங்களுக்கு அள்ளி வழங்க தயாரா இருக்கு. ஆனா அந்த பலன்களை அனுபவிக்க ஆரம்பத்துல அந்த பொறுமையை கடைப்பிடிக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்கான மாபெரும் வெற்றியை துறக்க அந்த பொறுமை மட்டும்தான் ஒரே சாவி. மீண்டும் இந்தோல் அலசலை சந்திப்போம். நன்றி.